சார் படம் எப்படி இருக்கு? படம் படம் எப்படி இருக்கு சார்? படம் எப்படி சார் இருக்கு? படம் படம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, முக்காடு ஓரளவுக்கு ஓகே ஆவரேஜ். படம் எப்படி சார்? படம் படம் எப்படி படம் சார்? படம் சார் படம் எப்படி படம் வேற லெவலுங்க சார்? படம் ரொம்ப ஸ்லோ ப்ரோ. சார் படம் எப்படி சார்? சார் படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. மேக்கிங் சூப்பரா இருக்கு. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். சார் படம் எப்படி சார்? படம் 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 வேற லெவல்ங்க. சார் படம் எப்படி சார்? படம் சூப்பரா இருந்துச்சு. நான் வாட்டி பார்த்தேன். இது படம் எப்படி படம் நல்லா இருந்துச்சு. சார்? படம் எப்படி இது படம் எப்படி சார்? படம் எப்படி சார்? படம் சரி படம் எப்படி மாதிரி சார்? படம் எப்படி சார்? படம் எப்படி இது படம் எப்படி சார்? படம் சரி நீ சொல்றீங்களா? சார் படம் எப்படி இந்த போடுறீங்க போட்டுருக்கு போறேன். இந்த படம் எப்படி சுமாரா இருக்கு சார்? படம் எப்படி படம் நல்லா இருக்கு. சார்? படம் எப்படி சார்? சார் படம் எப்படி நல்ல கான்செப்ட் தானே, ஆனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துருக்கலாம். பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள் ப்ரோ. ஓகே சார். படம் எப்படி நல்லா இருந்துச்சுண்ணா, ரொம்ப ஸ்லோவா போகுது, ஆனா சூப்பரா இருக்கு. சார்? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே சார். படம் எப்படி இருக்கு சார்? படம் எப்படி இருக்கு சார்? படம் எப்படி இருக்கு? இது படம் எப்படி இருக்கு? இது படம் எப்படி இருக்கு? சுமாரா தானே இருந்துச்சு, ஆனா செம்மையா இருந்துச்சுண்ணா. இட்லி கடை பார்ட் 2 அப்புறம் சிவாஜி ரெண்டுமே இட்லி கடை தான் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இல்ல, நல்லா இல்ல. நான் போர் அடிக்குதுண்ணா. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. படம் எப்படி சார் இருக்கு? என்ன மெசேஜ் சொல்றாங்க படத்துல? நல்ல படம் சார். பேங்க் விஷயம் பேசிருக்கீங்க, நிறைய இருக்கா? நிறைய. படம் எப்படி நல்லா இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. ஸ்டோரி எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் என்ன மெசேஜ் எடுத்து வரீங்க? லோன் பேங்க்ல ரொம்ப அதிகமான வட்டி போட்டு கட்ட முடியாம கட்டிட்டு வராங்க. அவங்களுக்குலாம் ஒரு இது அதை பார்த்து ஆகணும்ட்டு. படம் படம் எப்படி இருக்கு? ஜி படம் எப்படி இருக்கு? இது படம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இது ஒரு த்ரில்லா, அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு நல்லா போகுது. அப்படியே செகண்ட் ஹாஃப் டைரக்டர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தோம், படம் செகண்ட் ஹாஃப் இன்டர்வல் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து இன்டர்வல்ல இருந்து படம் அப்படி சொல்றது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படி லேக் அடிக்காம ஓரளவுக்கு போச்சு, அது மாதிரி செகண்ட் ஹாஃப்ல நல்லா லேக் அடிக்காமலே போச்சு. இதுல என்ன ஒண்ணா படத்துல கெஸ் பண்ற மாதிரி எதுவும் நம்ம நினைச்சா அது நடக்கல. ரெண்டாவது விஷயம் மீதா பேஜ் ஆக்டிங் நல்லா சூப்பரா நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்டர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணாங்க. கதையும் ஒரு மாதிரி நல்லா சூப்பரா இருந்தது. இந்த கர்ணன் அசுரன் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி வர்றதோட இந்த படம் வந்து ஒரு நல்ல ட்ராக் அந்த இதுக்கு இந்த கான்செப்ட் எனக்கு தெரிஞ்ச ஒருத்து. இதுவரை தமிழ் சினிமால இந்த மாதிரி இந்த திருட்டு கான்செப்ட்ல எதுவும் எனக்கு தெரிஞ்சு எடுக்கல. இந்த படத்துல வந்து திருட்டு கான்செப்டையும் வச்சு நல்லா எடுத்திருக்காங்க. ரெண்டாவது வந்து அது நல்ல விதமாவும் காட்டிருக்காங்க. ஆடியன்ஸுக்கு அது அடுத்து என்ன நடக்குது ஃபன்னா ஒரு ஜாலியா என்டர்டைன்மெண்டா சூப்பரா இருக்கும். லோன் விஷயம் அந்த சரௌண்டிங்ல வந்து விவசாயிகளுக்கு எப்படி இருக்குமோ அந்த வச்சு நல்லா உள்ள இருந்து மனசார எடுத்துக்காரு இந்த படத்தை. அந்த கடைசி வரையும் தனுஷும் அதுக்கு ஏத்த மாதிரி நல்லா பண்ணிருக்காரு. ஒரு 18 வயசு ஏஜ் ஆன பிறகுதான் ஒரு அப்பா வந்து ஒரு பையனை வந்து முழுமையா நம்புறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட் ஒன்று கேட்கிறாரு. அது மறுப்பு தெரிவிச்சு தப்பான வழியில் போற படம் பார்த்து. ஆமா, அந்த மாதிரி உங்க லைஃப்ல நடந்திருக்குதா? சப்போஸ் நீங்க அந்த மாதிரி என் லைஃப்ல திருட்டு மட்டும் நடந்த விஷயங்கள் அப்பாட்ட கேட்டு அவாய்ட் பண்ணிக்கப்பா, அதுக்கப்புறமா அதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இல்ல அப்பெல்லாம் என் லைஃப்ல எல்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. ஆனா அந்த படம் பார்க்கும் போது அந்த படத்துக்கு அது சிங்க் ஆயிருந்துச்சு.
அத மாதிரி 1-2 பேருக்கு அது சிங்க் ஆகும். நம்மளுக்கு வந்து அந்த எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. ஆனா அந்த படம் அந்த ஜானருக்கு அந்த கதைக்கு ஏத்த மாதிரி 18 வயசுல அந்த நீங்க சொன்ன திருட்டுல இருந்து எல்லாமே அந்த சூப்பரா காட்டி எதுவுமே அவாய்ட் பண்ணல. சொல்ல வந்த அர்த்தத்தை கரெக்டா சொல்லிட்டாங்க அந்த படத்துல. என்னதான் இருந்தாலும் தப்பு செஞ்சாலும் அப்பா சொல்றது ஒருத்தர் நியாயமா தானே படுது. அதுக்காக வந்து போராடுறாரு. அது நமக்கே ஒரு ஃபீல் இருந்துச்சு. நல்லா இருந்தது. ஒரு மாதிரி எமோஷனலா நல்லா இருந்தது. ஒரு மாதிரி சூப்பரா நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் முடியும் போது என்ன இவ்வளவு முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் அந்த இது மமிதா வச்சு அத மாதிரி ஏதாச்சும் காட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு கேரளா ஆர்டிஸ்ட் போலீஸ் அவரு ஆக்டிங் எப்படி அவர் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. யூத் படத்துல ஃபைட் ஒரு ஃபைட் தான் இருந்துச்சு. ரெண்டு ஃபைட் இருந்துச்சு. ஸ்டார்டிங் அது ஓபனிங் ஒரு ஃபைட், அடுத்து செகண்ட் ஹாஃப் தரமான ஃபைட் தான் இருந்துச்சு. ஓப்பனிங்கே பார்க்கும்போது எப்படி சொல்றது, நல்ல படம்டா, தனுஷ் நல்லா கதை சூஸ் பண்ணிருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதா இருந்தது. அப்படியே செகண்ட் ஹாஃப்ல வரும்போது அந்த இடத்துக்கு தேவையான ஒரு ஃபைட், சின்ன ஒரு நல்ல ஃபைட் சூப்பரா. சாங் வந்து 7 சாங் மொத்தம் நினைக்கிறேன். அப்படியே மாண்டேஜா போயிடுச்சு. அது எப்படி என்ன ஃபீல் ஜிவி பிரகாஷ் தான் bro படத்துக்கு பாதி உயிர். எமோஷனலுக்கு மியூசிக் பத்தி சொல்லுங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஜிவி பிரகாஷ் வந்து இந்த மாதிரி உயிர் படத்துக்கு எல்லாத்துக்கும் உயிர் கொடுக்குறாரு. அனிருத் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி எனக்கு இந்த படத்துல ஜிவி பிரகாஷோட இது எல்லாத்துலயும் தெரிஞ்சிச்சு. படத்தோட சாங்ல இருந்து வாய்ஸ்ல இருந்து எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாரு. கருணாஸ் எப்படி சார் அவங்க சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி அந்த விண்டேஜ் ஸ்டைல் அவர் சூப்பரா. அவங்க அந்த இடத்துல எப்படி இருப்பாங்க, ஒரு படிக்காம அந்த இது மாதிரி ஒரு இது பண்ணிருப்பாங்கல்ல, அந்த கான்செப்டுக்கு ஒரு சூப்பரா ஒத்து போயிருந்தாரு. நல்லா இருந்துச்சு. ஒரு சீன் கூட லாஜி எங்க இருக்குன்னு கேட்கும்போது கருணாஸ் லாஜான்னு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். நல்லா எமோஷன் அதிகம் படத்துல நல்லா இருந்தது. எமோஷனல் எல்லாமே சூப்பரா இருந்தது. நானும் சேர்ந்தான் பார்த்தேன். நிறைய சொல்லியிருக்கோம்ல. நானும் ஒரு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.